ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் செயல்படுத்தி வரும் மகத்தான திட்டம்தான் அம்மா உணவகம். இத்திட்டத்திற்கு தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் அம்மா உணவகத்தை உண்டு மகிழ்ந்த வெளி மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் கல்வியாளர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வாழும் அன்னபூரணி என பாராட்டி மகிழ்ந்துள்ளனர். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையேல் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற மகாகவியின் வரிகளுக்கு உயிர் கொடுக்கும் விதமாய் ஏழை எளிய மக்களின் பசிப்பினியை அறிந்து அதை போக்கும் வகையில் அம்மா உணவகம் திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தி மகத்தான சாதனை படைத்துள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. பசி பட்டினி இல்லாத நாடே ஒரு தலைசிறந்த நல்லாட்சிக்கு உதாரணமாய் திகழ்கிறது. அவ்வகையில் உடலை வருத்தி ஒருவேளை பசியார பாடுபடும் தொழிலாளர்கள், ஆதரவின்றி பசியால் வாடுபவர்கள், எதிர்கால தூண்களான மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் என அனைவரின் அகராதியிலும் பட்டினி என்ற வார்த்தையை இல்லாமல் செய்திடும் வகையில் அம்மா உணவகம் திட்டம் தமிழகத்தில் மிகச்சிறப்பாக சேவையாற்றி வருகிறது. மிக குறைந்த வருவாய் ஈட்டுபவர்களும் வயிறார தரமான உணவை உண்ணும் வகையில் செயல்படுவதுதான் அம்மா உணவகம். ஏழை எளிய மக்களின் உணவுத் தேவையை உறுதி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டதுதான் அம்மா உணவகம். சூடான இட்லி, சுவையான சாம்பார், வகை வகையான சாதங்கள், மிருதுவான சப்பாத்தி, சுகாதாரமான குடிநீர், சுத்தமான முறையில் பராமரிக்கப்படும் உணவக வளாகம் என அம்மா உணவகங்கள் தனிச்சிறப்புடன் திகழ்கின்றன. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கேற்ப மதுரையில் செயல்படும் அம்மா உணவகங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. அந்நகரில் உள்ள 11 அம்மா உணவகங்கள் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 36 லட்சம் பேர் பசியாறியுள்ளனர். 1,44,00,000 இட்லிகளும், 3,37,000 சாம்பார் சாதங்களும், 3,18,000 தயிர் சாதங்களும், லட்சக்கணக்கான சப்பாத்திகளும் அம்மா உணவகங்களில் விற்பனையாகியுள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதழையும் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய சீரிய சிந்தனையில் தோன்றிய அம்மா உணவகங்களில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அம்மா உணவகங்களில் 11 அம்மா உணவகங்கள் மதுரையில் மிக சிறப்பாக செயல்பட்டு சிறந்த நிர்வாகத்தின் அடிப்படையில் அங்கே நல்ல தரமான உணவுகள் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உணவு தயாரிப்பில் சுவையையும் சுகாதாரத்தையும் தங்களது உயர் நோக்கமாக கொண்டுள்ள அம்மா உணவக பணியாளர்களின் சிறப்பான பணிகளால் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 11 அம்மா உணவகங்களும் ISO என்ற உலகத்தரச் சான்றிதழை பெற்றுள்ளன. நல்ல தரமாக வீட்டில் எப்படி சுத்தமாக செய்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் சுத்தமாக சுவையாகவும் சுகாதார முறைப்படியிலையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதன் மூலமாக எல்லா பேருமே ஆட்டோ ஓட்டுறவங்க, ஸ்கூல் பசங்க, காலேஜ் பிள்ளைங்க, வெளி மாநிலத்திலேருந்து வர்ற டூரிஸ்ட்டுக்காரவங்க எல்லா பேருமே வந்து சாப்பிட்டு மன நிறைவோடு போகிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி நாங்கள் சுகாதாரமாக எப்படி செஞ்சு கொடுக்குறோமோ சுத்தமாக அதே மாதிரி இங்கே வந்து சுகாதாரமாக சுத்தமாக செஞ்சு கொடுக்குறோம். இதை மதுரையில் வந்து எங்கள் அம்மா உணவு வந்து ISO சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அதை எப்பயுமே நாங்களே வாங்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சுகாதாரமாக சுத்தமாகவும் வச்சுக்கிறோம். இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவுக்கு நன்றி. இதன் மூலம் வந்து வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதனால் வந்து எங்கள் குடும்பம், எங்கள் குழந்தைங்க எல்லாரும் பயனடைகிறோம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் அம்மா உணவகங்களை வெளிநாட்டினரும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் பாராட்டி வருகின்றனர். This is a very good opportunity what they are giving government of Tamil Nadu. I once again to thank you to the Chief Minister of Tamil Nadu, Madam Ji. आपने क्या किया है ये बहुत अच्छा है. This is helping for backward classes and poor peoples. This is compared to other states. This scheme is very nice. I was very shocked that when I heard that we'll get idli at 1 rupee and meals at 5 rupees and Amma Hotel. I am very happy about Jayalalitha Amma, and she is a very good chief minister. This Tamil Nadu is very blessed. When we compare to other states, we are paying in our country 25 rupees for one plate idli, but when we came here, we felt very happy that we got food and thankful to Amma. குழந்தை பசியார அழும்போது அதன் மனமறிந்து பசிப்போக்கும் தாயைப் போல ஏழை எளிய மக்களின் பசி உணர்ந்து செயல்படுத்தப்பட்டு வரும் அம்மா உணவக திட்டத்தால் அனைவரின் இதயங்களிலும் வாழும் அன்னபூரணியாக திகழ்ந்து வருகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஜெயா செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் முருகனுடன் செல்வநாயகம்.